Hi children, good morning. Welcome back to this video. In the previous class, we finished up to the prions and also virions. Priongal and also viriangal. Yes. Today's class, we are going to see about uses of microorganism. Okay. Uses of microorganism in medicine, agriculture, industry and also in our daily life. Okay. அதனுடைய பயன்பாடுகள் என்ன, நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் என்ன, it used in medicine. Now we will see about that. Antibiotics அப்படின்னா antibiotic எதிர் உயிர்கொல்லிகள். Okay, the word anti அப்படின்னா against, the word anti அப்படின்னா against. Okay, antibiotic is a substance produced by living organism which is toxic for other organism. அதாவது ஒரு எதிர் உயிர்கொல்லி என்பவை பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் ஒரு பொருள். பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படுகின்ற ஒரு பொருள். ஓகே, தென் Sir Alexander Fleming, you see, was the first person to discover the antibiotic penicillin in the year 1928. In the year 1928, Alexander Fleming discovered the antibiotic penicillin. Okay, then from where we obtained the penicillin, that is Penicillium chrysogenum. All of you say Penicillium chrysogenum. All of you say, open your mouth and say this one, Penicillium chrysogenum. Penicillin was obtained from Penicillium chrysogenum. Okay, now it is used to treat diseases such as tetanus, diphtheria. இது எதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுகிறது, என்னென்ன நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னா டெட்டானஸ், டிப்தீரியா. ஓகே, தென் ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோமைசஸ் பாக்டீரியா. இது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் பாக்டீரியாலேருந்து கிடைக்கப்படுகிறது. ஓகே, இதனுடைய இது எதை க்யூர் பண்ணுது அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இட் க்யூர் வேரியஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேக். ஓகே children, you see here, this is Penicillium chrysogenum. This is Penicillium chrysogenum. Okay children, next we will study about vaccine. Vaccine அப்படின்னா தடுப்பூசிகள். சரியா? Vaccines are prepared from dead or weakened microbes. Prepared from, அது எதுலேருந்து கிடைக்க போகுது அப்படின்னா இறந்து போன அல்லது ஒரு பலவீனப்பட்ட மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து இதை என்ன செய்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எட்வர்ட் ஜென்னர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். எட்வர்ட் ஜென்னர்ங்கிறவர் தான் முதல்ல இந்த தடுப்பூசியை கண்டறிஞ்சார். ஓகே, ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னா அதாவது பெரியம்மை. ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னா பெரியம்மை நோய். ஹீ காயின் த டேர்ம் வேக்சினேஷன். அவரால் தான் இந்த சொல் உருவாக்கப்பட்டது. ஓகே, when the vaccine is injected to the body of a patient, the body produces antibodies to fight against the germs. எப்பொழுது நம்ம இந்த வேக்சின்ஸை உடலில் செலுத்திக்கிட்டுறோமோ அது நோய் கிருமிகளோடு போராடுகிறது. ஓகே, and also these antibodies remain inside the body and protects the future invasion of the germs. Okay, then therefore the vaccination is otherwise called immunization. Listen, MMR வேக்சின் எதுக்கு யூஸ் பண்ணுது எப்படின்னா மீசல்ஸ். ஓகே, அது தட்டமை நோய். தென் மம்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற ஒரு நோய். ரூபல்லா. தென் பிசிஜி வேக்சின் ஃபார் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது காசநோய், இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரியா? நீங்கள் யூ see here, what do you see here? Edward Jenner. Okay, Edward Jenner. We studied about Edward Jenner. Yes or no children? Yes, Edward Jenner was the first person to discover the smallpox vaccine. Now we are going to study about agriculture. Agriculture அப்படின்னா விவசாயம். சரியா? ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஃபெர்டிலைசர், இயற்கை உரம் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. Microorganisms are also called as decomposer because they act upon degradable waste. அதாவது
சிதைவடை செய்கிறது. எதை? கழிவுகளை சிதைவடை செய்வதனால் இவைகளை சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன. டீகம்போசர் அப்படின்னா சிதைப்பவைகள். ஓகே, இந்த கழிவுகளை வந்து சிதைவடை செய்கிறது, எனவே இவைகள் சிதைப்பவைகள் என்று அழைக்கப்படுகிறது. During the process, nitrates and other inorganic nutrients are released into the soil, making the soil fertile. இந்த நிகழ்ச்சியின் போது இந்த டீகம்போசர், during the process of decomposer, nitrates and other inorganic nutrients, other inorganic nutrients அப்படின்னா மற்ற இந்த கனிம ஊட்டப்பொருட்கள் இருக்குல்ல, நைட்ரஜன், கார்பன், so like then urea, so like this inorganic nutrients are released into the soil, making the soil fertile. Okay children, this compost is called as natural fertilizer. இதுதான் இயற்கை உரம். Okay children, next you see nitrogen fixation. You look at this types of biofertilizer: rhizobium, acetofactor, then azospirillum, okay, then PSM, then azolla, cyanobacteria, then BAM fungi. Okay children, these are the types of biofertilizers. Now we are going to study about nitrogen fixation. Rhizobium bacteria living in the root nodules of leguminous plants enrich the soil. You see here, enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates, which are essential for the growth of plants. Some free living bacteria in soil, cyanobacteria, nostoc, can also fix nitrogen biologically. Listen, nitrogen fixation. Rhizobium bacteria living in the root nodules of leguminous plants, அதாவது பயிர் வகை தாவரங்களுடைய வேர் முடிச்சுகளில் வாழுகின்ற இந்த ரைசோபியம் பாக்டீரியாக்கள் வந்து they enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates, which are essential for the growth of plants. அது வந்து இந்த நைட்ரஜனை, வளிமண்டல நைட்ரஜன் என்ன செய்யும் அப்படின்னா தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான நைட்ரேட்டுகளாக என்ன செய்கிறது, மண்ணில் நிலைநிறுத்துகிறது. பை ஃபிக்ஸிங் த அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை நைட்ரேட்ஸாக என்ன செய்கிறது, நைட்ரேட்டாக மாற்றி அதை என்ன செய்கிறது அப்படின்னா தாவரங்களை வளப்படுத்துவதற்காக மண்ணில் என்ன செய்கிறது, நிலைநிறுத்துகிறது. ஓகே, some free living bacteria in soil, cyanobacteria, nostoc, can also fix nitrogen biologically. அதாவது இது போன்றவையும் உயிரியல் முறையில் என்ன செய்கிறது, நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு யூ see this picture, plant fixing nitrogen. பயிர் வகை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் வாழும் அந்த ரைசோபியம் பாக்டீரியாக்கள் வந்து அதனுடைய பணி என்ன அப்படின்னா இந்த வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வந்து தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு நைட்ரேட்டுகளாக மாற்றி அதை மண்ணில் நிலைநிறுத்தி அந்த மண்ணை வந்து ஃபர்டைலாக மாற்றி அந்த பிளான்ட்ஸ் க்ரோத்துக்கு என்ன செய்கிறது, ஹெல்ப் பண்ணுது. ஓகே, யூ see here microbes fix nitrogen in nodules on the roots of the pulse crop. Okay, next you see biocontrol agent அப்படின்னா உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள். Okay, microbes are used to protect the crops from pest. அதாவது மைக்ரோப்ஸ் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த தீங்கு உயிரிகளிடமிருந்து பயிர்களை என்ன செய்கிறது, பாதுகாக்க நுண்ணுயிரிகள் உதவுகின்றன. தீங்கு உயிரிகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க நுண்ணுயிரிகள் என்ன செய்கின்றன, உதவுகின்றன. Now for example, Bacillus thuringiensis. All of you say Bacillus thuringiensis. Thuringiensis spelling THURINGIENSIS. Bacillus thuringiensis. Okay, இது வந்து BT காட்டன் helps to control insects. பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துகிறது. இந்த நுண்ணுயிர்கள் வந்து பூச்சிகளை என்ன செய்கிறது, கட்டுப்படுது. Bacillus thuringiensis. Okay, then next one, trichoderma. அது ஒரு ஃபஞ்சை, helps to protect the root and control plant pathogen. இது என்ன செய்யும் அப்படின்னா protect the roots, வேர்களை பாதுகாத்து
அந்த கண்ட்ரோல் த பிளான்ட் பேத்தோஜன், அந்த நோய் கிருமிகளை என்ன செய்து கட்டுப்படுத்தும். ட்ரைகோடெர்மா. ஓகே. தென் பாக்குலோ வைரஸ். வாட் இஸ் தட்? பாக்குலோ வைரஸ். See, this one attack insects and other arthropods. This one you see, பாக்குலோவைரஸ் அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் ஆர்த்ரோபாட்ஸ்னால் கணுக்காளிகளை என்ன செய்கிறது? தாக்குகிறது. பூச்சி மற்றும் கணுக்காளிகள் வந்து அந்த பயிர்களை வந்து அரிக்க விடாமல் தாக்காமல் பாதுகாக்கின்றது. ஓகே. You see here Bacillus thuringiensis. Then Bt gene is inserted into crop. Then pest dies when feeding on any plant part. Then crop is infected by European corn borer. அதாவது ஐரோப்பிய சோள துளைப்பான் தொற்றால் இது வந்து பாதிப்படைந்த ஒரு தாவரத்தை பாருங்கள். Crop is infected by European corn borer. Pest dies when feeding on any plant part. Okay. Next, Bt gene is inserted into crop. This is listen Bacillus thuringiensis. இது வந்து ஒரு உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஆன் த இன்செக்ட்ஸ். த ஆக்டிவிட்டி ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஆன் த இன்செக்ட்ஸ். ஓகே சில்ட்ரன். Listen this one, Bacillus thuringiensis. இது பூச்சிகளை கட்டுப்படுத்து, அப்படி தானே? Bt gene is inserted into crop. அந்த மரபணு தாவரத்துக்கு உள்ளே என்ன செய்யப்படுகிறது? செலுத்தப்படுகிறது. சரியா? Plant pest dies when feeding on any plant part. எந்த பகுதியை உட்கொண்டுச்சோ உட்கொண்ட பூச்சி என்ன செய்கிறது? மடிகிறது. தாவரத்தின் எந்த பகுதியையும் உட்கொண்ட பூச்சி என்ன செய்கிறது? மடிகிறது. You see, crop is infected by European corn borer. இது வந்து ஐரோப்பிய சோள துளைப்பான் அப்படிங்கிற ஒரு தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு தாவரம். Look at this. Now we are going to study about industry. Okay. தொழிற்சாலை. First of all, sewage treatment அப்படின்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு. சரியா? கழிவுநீர் சுத்திகரிப்பு. Aerobic microbes are allowed to grow in the primary effluent during the secondary stage of wastewater treatment. Aerobic microbes are allowed to grow in the primary effluent during the secondary stage of wastewater treatment. அதாவது இரண்டாம் நிலையில், கழிவுநீர் சுத்திகரிப்பின் இரண்டாம் நிலையில் காற்று சுவாச நுண்ணுயிரிகள் வந்து முதன்மை கழிவுகளின் மீது வளர செய்யப்படுகின்றன. ஓகே. Then next, these microbes consume the major part of the organic matter in the effluent. இந்த நுண்ணுயிரிகள் வந்து கழிவுகளில் உள்ள பெரும் பகுதி இருக்கலாம், அந்த கரிம பொருட்கள் என்ன செய்யும் அப்படின்னா உட்கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள், நைட்ரோபாக்டர் ஸ்பீசிஸ். ஓகே. In the anaerobic treatment of sewage, methanobacterium is used. Anaerobic treatment அதாவது காற்றில்லா சூழ்நிலையில் நடைபெறும் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு மெத்தனோபாக்டீரியம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. Which one? மெத்தனோபாக்டீரியம். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். உயிரி வாயு உற்பத்தி. பயோகேஸ் அப்படின்னா உயிரி வாயு. அதனுடைய உற்பத்தி என்ன, எப்படி? Now, human and animal fecal matter and plant waste are broken down by anaerobic bacteria to produce methane along with carbon dioxide and also hydrogen. மனிதன் மற்றும் விலங்குகளுடைய கழிவுகள், மலக்கழிவுகள், தாவரங்களுடைய தேவையில்லாத கழிவுகள், இதெல்லாம் காற்றில்லா சுவாச பாக்டீரியங்கள்னால என்ன செய்யப்படுகிறது? சிதைக்கப்படுகிறது. broken down by anaerobic bacteria. அதனால் காற்றில்லா சுவாச பாக்டீரியங்கள். ஓகே. தென் டு ப்ரொடியூஸ் மீத்தேன். அது சிதைக்கப்படும் போது மீத்தேன், அதனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்சோ ஹைட்ரஜன் என்ன செய்யப்படுகின்றன? உற்பத்தியாகின்றன. These bacteria are called methanogens. Okay children. Next, production of alcohol and wine. எப்படி ஆல்கஹால், ஒயின், திராட்சை ரசம்லாம் தயாரிக்கிறாங்க? ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா, அதாவது நொதித்தல் முறையில் என்ன செய்யப்படுகிறது? தயாரிக்கப்படுகிறது.
ஆல்கஹால் பானங்கள் வந்து அந்த ஈஸ்டுடைய உதவியோட நொதித்தல் முறையில் என்ன செய்யப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. ஓகே, சுகர்ஸ் இன் கிரேப்ஸ் ஆர் ஃபெர்மெண்டட் பை யூஸிங் ஈஸ்ட். சர்க்கரைகள் வந்து திராட்சையில் உள்ள சர்க்கரைகள் வந்து ஈஸ்ட்னால் நொதிக்க வைக்கப்படுகிறது. ஓகே, sugars in grapes are fermented by using yeast. Okay children, next pear produced by the fermentation of sugars in rice and also barley. அதாவது அரிசி மற்றும் பார்லி தானியங்களில் உள்ள சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலமாக அதுலேருந்து என்ன தயாரிக்கப்படுகிறது, பீர் தயாரிக்கப்படுகிறது. ஓகே, பீர். நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்ட் டேனிங் ப்ராசஸ். மைக்ரோப்ஸ் வந்து ரெட்டிங் அப்படின்னா மிருதுவாக்குதல். நெக்ஸ்ட் டேனிங் அப்படின்னா ப்ராசஸ், மிருதுவாக்கல் மற்றும் தோல் பதனிடும் முறை. ஓகே, யூ see here ரெட்டிங் அப்படின்னா what is retting, மிருதுவாக்குதல். எஸ், flax plants, what is that, flax plants are tied in bundles and kept in water. Bacteria loosen the supporting fibers of the stem by acting on the stem tissue. This process is known as retting. Then linen thread is made from these fibers. Pseudomonas aeruginosa. அதாவது ஃப்ளாக்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதை என்ன சொல்லலாம், ஆழி தாவரம் அப்படின்ற ஒரு தாவரம். சரியா, அதை கட்டுகளாக கட்டப்பட்டு அதை வந்து நீருக்குள்ளே என்ன, கெப்டின் வாட்டர், நீருக்குள்ளே என்ன செய்யப்படுகிறது, வைக்கப்படும். இந்த பாக்டீரியா லூசன் த சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸ் ஆஃப் த ஸ்டெம் பை ஆக்டிங் ஆன் த ஸ்டெம் டிஷ்யூ. அந்த தண்டு பகுதியில் உள்ள திசுக்களின் மீது, அதாவது தண்டு பகுதியில் உள்ள அந்த டிஷ்யூக்கள் மீது, ஸ்டெம் டிஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த திசுக்களின் மீது பாக்டீரியங்கள் செயல்பட்டு அவற்றின் வலிமையான ஆதரவு நார்களை என்ன செய்கிறது, தளர்த்தும். ஸோ த லூசன் த சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸ் ஆஃப் த ஸ்டெம். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ரெட்டிங். ஓகே, இதுதான் மிருதுவாக்குதல். ஓகே, இந்த லைனன் த்ரெட் இருக்குல்ல, இஸ் மேட் ஃப்ரம் தீஸ் ஃபைபர்ஸ். லைனன் கிளாத் நம்ம வாங்கியிருக்கோம்ல, ஸோ தேட் த்ரெட் இஸ் மேட் ஃப்ரம் தீஸ் ஃபைபர். எக்ஸாம்பிள் Pseudomonas aeruginosa. Okay children, next tanning. In tanning industry, bacteria act upon the skin of animals and make it soft and therefore it becomes pliable. அதாவது வளைந்து கொடுக்கும் தன்மை. எப்போ தோல் பதனிடு தொழிற்சாலையில் பாக்டீரியங்கள் வந்து இப்படிப்பட்ட தோலின் மீது செயல்பட்டு அந்த தோலின் தன்மை மென்மையாக்குகின்றன. ஸோ தட் இஸ் tanning. Okay children, next all of you take your book. Page number 189. I will say the answer, you mark the answer. Okay, after writing this one. Okay children, now all of you take your book. First of all, we will see book exercise, that choose the correct answer, fill in the blanks, true or false, then match the following. After that we will write this one. Okay, now you see, choose the best answer. Page number 189. All of you take page number 189. You see, choose the best answer. Microorganisms are measured in centimeter, millimeter, micron, meter. Answer is micron. Okay, then dash shows both living and non-living characteristics. Protozoa, virus, bacteria, fungi. Answer is virus. Okay, then dash is a prokaryotic microorganism. Virus, algae, fungi, bacteria. So the answer is bacteria. Next, based on shape, the bacteria are classified into 4 types. How many types? 4 types. Common cold in human is caused by influenza. Okay, the next, come to the fill in the blanks. Dash is prepared from a mold called penicillium. Dash is prepared from a mold called penicillium.
What is the answer? Penicillin. 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 Okay. Then dash is the infectious protein particles. Dash is are the infectious protein particles. Prions. 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 Next, the infecting virus particle found outside the host cell is virions. 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 Next, microorganism can be seen with the help of a microscope. MICROSCOPE. Okay, microscope. Next, bacteria which has a flagellum at one end is classified as monotrichous. 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 Okay. Now state true or false or called true or false. If false, correct the statement. Disease causing microorganism are called pathogen. Answer is true. Okay. Then come to second. Female Anopheles mosquito is a carrier of dengue virus. Dengue virus. That is false. You circle the dengue virus, write malaria virus. Okay. Next, chickenpox is a communicable disease. That is true. Okay. Next, citrus canker is transmitted by insects. False. Insect circle panni air and water. Air and water. Citrus canker is transmitted by air and water. Okay, because answer is false. So we have to write the correct statement. Yes or no? Next, yeast is used in a large scale production of alcohol. So the answer is true. Answer is true. Next, come to match the following. Nitrogen fixing bacteria Rhizobium. Okay. Second, tuberculosis bacteria. Next, Kuru, prion. Then probiotics, Lactobacillus acidophilus. Next, Edward Jenner vaccine. Okay. Now, all of you take your classwork note. Write this question. This is in page number 190. This is in page number 190. There, mark the correct one as. Answer the following question. If both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. If both assertion and reason are true and reason is not the correct explanation of assertion. If assertion is true but reason is false. If both assertion and reason are false. First one, assertion and reason. This question you write. Okay. Remaining all, look at your book and understand. Okay, children. First one, assertion. Malaria is caused by protozoa. First four, you leave first four sentence. Write this question. Assertion. Malaria is, and near that you write the page number. Okay. Malaria is caused by protozoa. Reason is the disease is transmitted by mosquito. So the answer is both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. Okay, this is the answer. Reason is the correct explanation of the assertion. Next one, algae are heterotrophic. They don't have chlorophyll. Reason. Okay, so the answer both assertion and reason are false. Both assertion and reason are false. Did you write, children? Okay, I will give the homework. All of you take your homework note and write this homework question. Dash cannot be fill in the blanks. Okay, cannot be seen through naked eye. Next, dash is the tiny particles made up of a genetic material and protein.
Next, the study of fungi is called dash. Next, the study of algae is called dash. Then the study of protozoa is called dash. Okay, only 5 left, and I will give you only 2 questions. Wait. Do you write, children? Write this soon. Okay, only 5 left. Okay, today homework is only 5 left. Okay, children, we will meet again in the next video. Thank you all. போயிடுச்சு பண்ணு. Hi children, good morning. Welcome back to this video. In the previous class, we finished up to the about uses of micro